அடுத்து நவீதுங்கிறவர் கேட்குறாரு, சிறுநீர் கழித்த பின் தமிழ்நாட்டில் செங்கற்களை பயன்படுத்தி சுத்தப்படுத்துவதை கேள்விப்பட்டு உள்ளேன். அமெரிக்கா மற்றும் மேற்கு நாடுகளில் டிஷ்யூ பேப்பர் பயன்படுத்துவார்கள். தண்ணீர் கிடைக்கும் பொழுதோ கிடைக்காத பொழுதோ டிஷ்யூ பேப்பர் பயன்படுத்தி சுத்தம் செய்யலாமா அப்படின்னு கேட்குறாரு. இன்னொரு சகோதரர் மழை ஜலம் கழித்து விட்டு டிஷ்யூ பேப்பர் பயன்படுத்தி சுத்தம் செய்து விட்டு தொடலாமா ஃபாசில்ங்கிறவர் கேட்குறார். ரெண்டும் ஒரே கருத்தில் உள்ள கேள்விதான். அதாவது பொதுவாக இப்போ நம்ம வாழ்கிற காலத்தில், நம்ம வாழ்கிற காலத்தில் நம்ம இந்தியா போன்ற பகுதிகளில் ஒருத்தர் மலம் கழிச்சார்னு சொன்னால் தண்ணி ஊற்றி தான் கழுவணுங்கிறது ஒரு நடைமுறை. சிறுநீர் கழித்தார்னு சொன்னால் கழுவு கூட மாட்டாங்க, எப்படி போயிட்டு இருப்பாங்க. மலம் கழிச்சிட்டாருன்னு சொன்னால் என்ன நடைமுறை வச்சுருக்கிறாங்க, மலம் கழிச்ச இடத்துல வந்து தண்ணியை ஊற்றி தான் என்ன செய்யணும், குளத்தில் ஏரியில் கம்மாயில் போய் கழுவுவாங்க. இல்லைன்னா ஒரு வாளியில் ஒரு தண்ணி எடுத்துக்கிட்டு போய் செய்வாங்க. இப்போ எல்லாம் கக்கூஸ் அந்த கழிப்பறையிலே இந்த தண்ணி வசதியெல்லாம் செஞ்சு வச்சுட்டாங்க. அப்போ நம்ம வந்து எப்படி பழகிட்டோம் என்று சொன்னால், மழை ஜலம் கழித்தால் என்ன செய்யணும், தண்ணியை ஊற்றி கழுவணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பழகிட்டோம். அதனால அது அந்த முறையில் மட்டும்தான் நம்ம செய்யணும் என்று விளங்கியிருக்கிறோம். ஆனால் அரபு நாடுகளில், மேற்கத்திய நாடுகளில் எல்லாம் தண்ணீரை வைத்து சுத்தம் செய்தல் என்பது அதிகமாக இருக்கலை. ஏன் இருக்கலைன்னு கேட்டால், அவங்களுடைய உணவு முறைக்கு நம்ம உணவு முறைக்கு வித்தியாசம் இருக்குது. அவங்களுடைய உணவு நம்ம உணவு முறை எப்படி இருக்கும்னு கேட்டால், இந்த மாடு சாணி போடும்ல அந்த மாதிரியாக்கு நம்ம நாட்டில் உள்ளவர்களுடைய மலங்கழித்தல் வந்து இருக்கு. அவங்களுடைய மலங்கழித்தவர்கள் கோதுமை ரொட்டி, பேரிச்சம்பழம் இதுகளை சாப்பிட்றதுனால, மைதாவை இந்த மாதிரி சாப்பிட்றதுனால புழுக்கை மாதிரி அவங்க என்ன செய்வாங்க, மலங்கழிப்பாங்க. அதாவது சாணி மாதிரி இல்லாமல் ஆட்டு புழுக்கை இருக்குல்ல, ஆட்டு புழுக்கை ஒட்டாதுல, ஆடு வந்து புழுக்கை பிடிச்சின்னு சொன்னால் அதனுடைய பின்பகுதியில் எதுவும் ஒட்டி இருக்காது. அதே நேரத்தில் மாடு சாணி பிடிச்சுன்னா அது என்ன செய்யும், அதை ஒட்டிக்கிட்டு வரும். நம்முடைய அந்த சோறு குழம்பு சாம்பார் அது ஆணவம் குழம்பு என்னத்தையும் போட்டு செய்கிறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டால், நம்ம மக்களுடைய இந்த மலம் வந்து அந்த பகுதியில் வந்து ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதனால நம்ம என்ன செஞ்சிட்டோம்னா தண்ணி ஊற்றி கழுவுறதுங்கிற ஒரு பழக்கத்தை நம்ம வச்சுட்டோம். அவங்களுக்கு என்னன்னு கேட்டால் அது ஒன்றுமே ஒட்டவே செய்யாது, புழுக்கையே என்ன செய்யும். அவங்க பெரும்பாலும் அப்படித்தான் என்ன செய்வாங்க, வந்து மலம் கழிப்பாங்க. அதனால அரபு நாட்டில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஒரு கல் ஏதாவது எடுத்துகிட்டு போய் இல்லை அந்த ஈரம் மாதிரி இருக்கும்ல அதை சும்மா தொடச்சி போடுற மாதிரி என்ன செய்வாங்கன்னா சுத்தப்படுத்திக்கிறோம். அவ்வளோ போதும், ஒன்றுமே ஒட்டிக்கிட்டுலாம் இருக்காது. மலம் கழித்த இடத்துல வந்து அது எதுவுமே என்ன செய்யாது, அது சேறு சகதி மாதிரி தன்மையில் தானே மனிதனுடைய மலம் இங்கே இருக்குது. அங்கே உள்ளவங்க அப்படி இருக்காது, அப்படி செய்வாங்க. அதனால வந்து ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட நேரத்துலையும் பெரும்பாலும் தண்ணியை ஊற்றி சுத்தம் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு எல்லாரும் அந்த பழக்கத்துக்கு வந்துட்டாங்க. பல நேரங்களில் மலம் கழித்து விட்டு அந்த கல் எடுத்துகிட்டு வந்து என்ன செஞ்சுருக்காங்க, கல் மூலமாக சுத்தம் பண்ணியிருக்கிறாங்க. அது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் புகாரில் 150 151 ஹதீஸில் இதா ஹரஜலி ஹாஜத்தி அனஸ் அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய கழிப்பிடத்திற்கு செல்வார்கள் என்று சொன்னால், அஜீவான குலாம் நானும் ஒரு சிறுவரும் கூடவே வருவோம். ஆனால் இதாவத்து மாயின் எங்களோட வந்து அந்த தண்ணீர் துருத்தி தண்ணீர் பை ஒன்று வச்சுருப்போம். எதுக்காக அப்படின்னா எஸ்தஞ்சி பிஹி, அது ரசூல்லா சுத்தம் செய்ய ரசூல்லா கழிப்பிடம் போகும்போது என்ன செய்வாங்க, தூரமாக போயிடுவாங்களா, இவங்க தண்ணியை வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ரசூல்லா வந்தோம்னா தண்ணியை கொடுத்து ரசூல்லா அந்த தண்ணியை கொண்டு என்ன செய்வாங்க, சுத்தம் பண்ணுவார்கள்னு ரசூல்லா தண்ணியை வைத்து சுத்தம் பண்ணி இருக்கிறார்கள். ஆனால் அரபுகள்கிட்ட அதிகமான அந்த பழக்கம் இருக்கலை, ரசூல்லா செஞ்சுருக்கிறாங்க. அதே நேரத்தில் சில நேரங்களில் 155வது ஹதீஸ் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அபூ ஹுரைரா சொல்றார், இத்தபாத்தும் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹரஜலி ஹாஜத்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம இயற்கை தேவைக்காக புறப்படும் பொழுது நான் பின்தொடர்ந்து சென்றேன். இப்போ கானலா எல்தஃபித்து, ரசூல்லா வந்து இந்த மாதிரி போனாங்கன்னா திரும்பி பார்க்க மாட்டாங்க, போய்கிட்டே இருப்பாங்க. இப்போ தனவுத்து மின்ஹு, நான் கிட்ட நெருங்கிட்டேன். நெருங்கணுன்னு என்ன செய்கிறாங்கன்னா மலம் கழிக்கிறதுக்கு நெருங்கிட்டாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அபூ ஹுரைரா சொல்கிறாங்க, இபுகு நீ அஹஜாரன், எனக்கு சில கல்லை புறக்கிட்டு வா, அஸ்தான் ஃபில்பிகா, அதை கொண்டு நான் வந்து சுத்தம் செய்வதற்காக கல்லை கொஞ்சம் புறக்கிட்டு வான்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் ஒலா தாத்தினிபி அலுமின் ஒலா ரவுசின், எலும்பு விட்ட இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடாத, கல்லை கொண்டுட்டு வான்றாங்க.
நான் கொஞ்சம் கல்லை என்ன செய்கிறேன், என்னுடைய ஆடையில் எடுத்து கொண்டாந்து போட்டேன், அவங்க பக்கத்தில் வச்சேன். வச்சுட்டு நான் திரும்பி கொண்டேன். அவங்க வந்து மலம் கழித்த பிறகு என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் அத்துபாவு பிகின்ன, அந்த கற்களை கொண்டு அவங்க சுத்தம் செய்தார்கள் அப்படிங்கிறது இருக்குது. அது வந்து தண்ணீர் கொண்டும் செஞ்சிருக்கிறாங்க. தண்ணீர் இல்லாமல் அந்த கல்லை பொழுக்கிட்டு வந்து என்ன செய்வாங்க, அந்த வெறும் ஈரம் மட்டும்தான் இருக்கு. அந்த ஈரத்தை துடைக்கிறது தான், வேற ஒன்று அந்த மலம்லாம் வந்து நஜீஸ் மாதிரி ஒட்டிக்கிட்டுலாம் இருக்காது. அந்த அவங்களுடைய மலம் கழிக்கிற அந்த உணவு முறைக்கு இப்போ எல்லாம் திங்கிற இப்போ எப்படின்னு தெரியல. இப்போ பிரியாணி கிரியாணி எல்லாம் மந்தி கிந்தி நிறைய வந்துருச்சுன்னு வைங்க. அந்த காலத்து பேரிச்சம்பழத்துக்கும் அந்த கோதுமைக்கும் அப்படியே அது கழுவ தேவையில்லாத அளவில் இருந்துச்சுன்னு வைங்களேன். அப்படி இருந்தால் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீரை பயன்படுத்தி இருக்காங்க, தண்ணீர் இல்லாமல் ஒரு கல்லை வச்சு துடைச்சிருக்கிறாங்கன்னு வருகிறது. அதன் அடிப்படையில் என்ன செய்வாங்க, மேற்கத்திய நாடுகள்லாம் என்ன செய்ய மாட்டாங்கன்னு கேட்டால் அவங்க கழுவ மாட்டாங்க. எல்லாமே பேப்பர் தான், டிஷ்யூ பேப்பர் மாதிரி பாத்ரூமில் என்ன பேப்பர் வச்சுருப்பாங்க. மலம் கழிச்சு என்ன செய்வாங்க, அந்த பேப்பர் வச்சு துடைச்சி போட்டு போயிடுவாங்க. தண்ணி ஊற்றி கழுவுறதுங்கிறது என்ன இருக்காது. இந்த மாதிரி உள்ள அடிப்படையில் அவங்க அப்படி ஒரு பழக்கத்தில் இருக்கிறாங்க. நீங்கள் விரும்புனீங்கன்னு சொன்னால் ஒரு கடலை கொண்டு கூட சுத்தம் பண்ணிக்கிறங்க, அல்லது வந்து இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் மூலமாக கூட செஞ்சுட்டு போங்க, அல்லது தண்ணியை வச்சு கூட செஞ்சுக்கிறங்க. எல்லாமே இப்போ மார்க்கத்தில் உள்ளது தான், தப்பு கிடையாது.